அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங், உலகத்துடைய 8வது அதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நாம மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ரிச் ஆகணும் அப்படிங்கிற பெரிய ஒரு தேடல்கள் இருக்குது. அதுல நமக்கு கரெக்டா எங்க போய் முதலீடு பண்றது, என்ன பண்றது, எப்படி நம்மளுடைய பணத்தை பெருக்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறோம். இன்னைக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிருந்தா இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது நம்மளுடைய பணத்தை மிகப்பெரிய லெவல்ல நம்ம வந்து பெரிய அசட்டை நம்மளால உருவாக்க முடியும். அது எப்படி நடக்கிறது, எது மூலமா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எது மூலமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஎஸ்என் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ்ல தான் நம்ம இந்த காம்பவுண்டிங் அப்படிங்க பண்ண போறோம். ஸ்டாக்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அது மூலமா காம்பவுண்டிங் அப்படின்னு பண்ண போதும். இது கம்பெனியோடைய எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. இது நமக்கான நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நாம பண்ணக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு ஸ்டெப். நார்மலா இந்த கிசானுடைய ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க $35 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களால் $100 $500 பண்ணிக்க முடியும். 5% போனஸ் கிடைக்குது. அது உங்களுக்கு 42 மாசம் கிடைக்கும். 43வது மாசம் உங்களோட கேபிட்டல் ரிட்டர்ன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆர்ஓஐ கான்செப்ட் கிடையாது. நீங்க இங்க ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி ஆறீங்க. அந்த கான்ட்ராக்ட் வர உங்களுக்கு போனஸ் வரும். அந்த போனஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க என்ன கேபிட்டல் கொடுத்துறீங்களோ அது 100% உங்களுக்கு வேலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதோடைய இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 16ஆம் தேதி உங்களுடைய ஸ்டாக்கிங் இன்கம் அப்படின்னு வருது. நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்களோட 1ஆம் தேதிக்குள்ள ஸ்டாக்கிங் இன்கம் எத்தனை ஐடியாஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இருந்துச்சு. காம்பவுண்டிங் இதில் போடுறவங்களுக்கு வராங்க. அதே மாதிரி இன்கம்ஸ் மாதம் மாதம் எடுத்து கமிட்மெண்ட் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து பயன்பட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன காம்பவுண்டிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு $1000 ஒருத்தர் காம்பவுண்டிங் பண்றாரு 5 இயர்ஸ், 60 மாசத்துக்கு போடுறாரு. அப்ராக்சிமேட்டா 1 லேக் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த 60ஆம் மாசத்துல இருந்து 103 மாசம் வரை அதை ரிட்டர்ன் கேபிட்டல் எடுக்க ஆரம்பிப்பாரு. பிளஸ் போனஸ் எடுக்கும் போது கிட்டத்தட்ட அவர் போட்டது $1000, அப்ராக்சிமேட்டா 1 லேக் அப்படின்னு போட்டாருன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு $60,484 இந்தியன் மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு 54 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம். இது நான் இன்னைக்கு ரேட்ல இருக்க 90 அப்படிங்கிற டாலர் ரேட்ல போட்டிருக்கிறோம். 5 வருஷம் கழிச்சு டாலர் ரேட் 90 இருக்குமான கட்டாயமா இருக்காது. அதோடைய வேல்யூ இன்னும் கூடும். இது எப்படி சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத உள்ள நம்ம கிட்ட சார்ட்டா இருக்கு. அந்த சார்ட்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் மந்த் ஒருத்தர் $1000 ஸ்டாக்கிங் இருக்காருன்னா 5% அவருக்கு $50 அப்படிங்க வரும். அது அப்படியே அவர் 100 வர வர காம்பவுண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு வருஷத்துல அவர் 1000 போட்டு $1600 அவருடைய கேபிட்டல் மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24 மாசத்துல அவருக்கு 2900 அவருடைய கேபிட்டல் வர வர அவர் என்ன பண்றாரு, செலவு பண்ணாம. ஓகேங்களா? நம்மளுடைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதுக்கேற்ற கமிட்மெண்ட் வந்துரு. ஆனா ஒரு பொறுமையா இந்த ஒரு விஷயத்த பேஷண்டா பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு அசட்டை வந்து உருவாக்க முடியும். போட்டது 1000, 24ஆம் மாசத்துல $2900 மாறி இருக்குது. ஸோ 35வது மாசத்துல பாத்தீங்கன்னா $5000 டச் ஆயாச்சு. 5300 மேல 5100க்கு மேல இங்க காம்பவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்த பண்ணும்போது நமக்கு 6% இன்கமா நமக்கு இங்க வருது. ஸோ நம்ம 42 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட $1000 கிட்டத்தட்ட 10,600 வந்து மாறி $10,600 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 மந்த் நம்ம என்ன சொன்னோம், 60 மாதம் வரை நம்ம காம்பவுண்டிங் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட போட்டது $1000 நமக்கு $21,300 நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஐஎன்ஆரா சொல்ல பார்த்தீங்கன்னா இன்டூ 90 போட்டீங்கன்னா நமக்கு ஐஎன்ஆர் வரும். ஸோ இது வந்து 60 மாசம் பொறுமையாக நம்ம வர்றதை எதுவுமே எடுத்து செலவு பண்ணாம உள்ள காம்பவுண்டிங் பண்றோம். அப்படி காம்பவுண்டிங் பண்ணும்போது மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு இன்கம் வரும். இது வந்து இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 60ஆவது மாசத்துல இருந்து 103ஆம் மாசம் வரை உங்களுடைய இன்கம்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஓன் வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எடுக்கிறதுனா இங்க வித்ட்ராவல் ஆப்ஷனே கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் வேலெட்டுக்கு 1ஆம் தேதி 16ஆம் தேதி இதோட இன்கம்ஸ் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் சில $1000 கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இன்கம் உங்களுக்கு வரும். நான் இன்னைக்கு நைட்ல 90 போட்டிருக்கேன். 60 மாசம் கழிச்சு டாலருடைய ரேட் என்ன இருக்கோ இன்டூ கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ கூடி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அது மாதம் மாதம் கிட்டத்தட்ட வாங்கிட்டே இருக்கோம். ஒரு 103 மாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 மாசம் காம்பவுண்டிங் கொடுத்துருக்கோம். 43ஆம் மாசம் வரை என்ன பண்றோம், ரிட்டர்ன் நம்ம வந்து போட்ட கேபிட்டலும் நமக்குள்ள போனஸும் வரும்போது கிட்டத்தட்ட 60,484 $60,484 கிடைக்கும். ஐஎன்ஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 லட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எங்க சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
காலம் காலமா இது இருக்குது, நமக்கு யாருமே சொல்லி தரல. அதனாலதான் நாம இன்னும் மிடில் கிளாஸா இருக்கோம், ஆவரேஜ் மிடில் கிளாஸா இருக்கோம், லோயர் மிடில் கிளாஸா நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். இதை மாற்றுறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளது. சார் 8 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணம் இருக்கும். கட்டாயமா ஒரு காத்திருப்பு, ஒரு பொறுமை இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பலமா நமக்கு இருக்க போகுது. எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல். உங்களோட எண்ணத்தை பெருசா வைங்க, முழுமையா நம்புங்க, நம்மளோட லைஃப் மாறும் அப்படின்னு. அதுக்கேற்ற ஆக்ஷன் பண்ணுங்க. நிச்சயமா ரிசல்ட் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட லைஃப் எவ்வளவோ நாட்களும் மாதங்கள் வருஷங்கள் நம்மளை விட்டு கடந்து போனாலும் நாம லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா இப்பவுமே நம்ம ஸ்டெப் எடுத்துக்கணும். இப்போ நம்மளால பண்ண முடியலன்னா வேற எப்போ போய் நம்ம லைஃப்பை மாத்திக்க முடியும்? ஸோ நம்ம லைஃப்பை மாத்திக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி அற்புதமான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.